ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு பாருங்கள். 100 நிமிஷம் இதில் பாருங்கள். 140 டிகிரி 360 மொத்த டிகிரி அப்படிங்கிறது. சரிங்களா? அது போக பை ஆர் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இதை இங்கே கட் பண்ணிடலாம். வேறு என்ன கட் பண்ணலாம்? இங்கே 9 கட் பண்ணிடலாங்களா? அடுத்து இது ஒரு 2 டைம்ஸ் இருக்கும், கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணோன்னா இது 1 டைம், இது 11 வந்துடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோன்னா 99 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள். 14 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. இதோட விட்டம் 14, ஆழம் 20ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வாறு வெட்டப்படும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டாக மாற்றுறாங்க. 20 மீட்டர் 14 மீட்டர் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது என்ன சொல்ல வராங்கன்னா, இதில் இருக்கிற மொத்த மண், அதாவது இதோட கன அளவை எடுத்து இதோட பரப்பளவாக மாற்றுறாங்க. இதுதான் நடக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயருங்கிறதுனால நான் 14/2ன்னு எடுத்துக்கிறேன், விட்டம் இல்லையா, அதனால். இப்போ இதில் 20 × 14 × x, அதோடைய உயரம் தான் தெரியாது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 11 அப்படிங்கிறது வரும். அடுத்தது பாருங்கள். 57 இந்த இதுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 37 - 20 அப்படிங்கிறது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 17 அப்படின்னு கிடைக்குமா? மறுபடியும் இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா 42 - 17 25 அப்படிங்கிறது கிடைக்குமா? மறுபடியும் இந்த மைனஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா 57 - 25 32 + x = இந்த பக்கம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 44 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ x = 44 - 32, ஆன்சர் இஸ் 12. அடுத்தது பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இதுக்கு மாற்றிக்கணும். சரிங்களா? மாற்றினா தான் நம்ம இதை ஃபர்தராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். 48 4√3ன்னு மாற்றிப்போம். இதை 6, அதாவது 108 அப்படிங்கிறது 6√3, 6 × 3 18 வந்துடும், 18√3. அப்புறம் இது 3√3, அப்போ 6√3ன்னு வந்துடும். அடுத்தது 8√3ன்னு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இந்த ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 18 அண்ட் இங்கே ஒரு -18 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 0. அடுத்தது பாருங்கள். ஆரம் கொடுத்துருக்காங்க. அரைவட்டத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ஃபார்முலா என்னென்னா பை × r + 2r. சரிங்களா? அப்போது 22/7 × 28 + 2 டைம்ஸ் ஆஃப் 28, தட் மீன்ஸ் 144 ஆன்சர் வரும். அடுத்தது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், HCF அப்படின்னா 3லையுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் நம்ம எடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது சின்ன அடுக்காக இருக்குது அப்படின்னா 2/2. அடுத்தது இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, அப்போ அதை எடுக்க வேணாம். இங்கே 5 இருக்குது, இங்கே 5/2 இருக்குது, இங்கே 5/3 இருக்குது, அப்போ 5 மட்டும் எடுக்கணும். இங்கே 7/4, 7/6, 7/2, இப்போ 7/2 எடுக்கணும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 980 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள். அழகனுடைய வயது 50. அவருடைய மகனின் வயது 10ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் அழகன் அவரது மகனின் வயதிற்கான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே 50, அப்போது 5:1. அடுத்தது பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை கொடுத்துருக்காங்க. ஒரு நிறுவனம் 10% வட்டியுடன் 24 மாத தவணைகளாக கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது 30,000 இதை 10% வட்டியுடன் 24 மாத தவணைகளாக, அப்போ 2ன்னு வச்சுக்கலாமா? அதை வருஷங்கள் இப்படி சொல்லி 2ன்னு வச்சுக்கலாம். அது எவ்வளவு அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படியே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்?
6000 அப்படிங்கிறது கிடைக்குமா? இதுதான் வட்டி. அப்போது 36,000 பர் மந்த்து அப்போ 24ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 1500 அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள், 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டில் 12% அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 22,500 இன்ட்டு 112/100, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா 253,600. இந்தியாவில் வாடகை கொடாத இயக்கத்தை துவங்கியவர் யார் அப்படின்னா திலகர். எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் தேர்வின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுன்னா லாகூர். காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி 1934. பிரம்மசபா என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னா ராஜா ராம்மோகன் ராய். செவ்வக வடிவிலான பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை வந்து மேய்க்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சரிங்களா. இதோட இது வந்து 14 மீட்டர் அப்படின்னு அதோட ஆரத்தை கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடு வேல்யூ சரிங்களா. கயிறு மேயாத பகுதியோடைய பரப்பை வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 × 14 × 14/4 அப்படின்னு பார்த்தோன்னா 154. அது போக ஒரு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2520 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2366. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 5, 2, 13, 29, 17 இது எல்லாமே ப்ரைம் நம்பர். இது ரெண்டும் மட்டும் காம்போசிட் நம்பர்ஸ். இதில் ஆப்ஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 8. முகவுரையில் சமதர்ம மத சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில். நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பின் பெயர் வந்து திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். புறா அப்படிங்கிறது வந்து டாக்டர் அப்துல் கலாமுடைய திட்டம். நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1961 சரிங்களா. இந்த புறா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துருவோம். புறா அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரூரல் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரோட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருவாங்க, பவர் கிரிட்ஸ் ஏற்படுத்துவாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன், ஸ்கூல்ஸ், லோக்கல் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த புறா அப்படிங்கிற வரைவு. அடுத்தது பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக குறைந்த பாலின விகிதம் நிர்வகிக்கிறது அப்படின்னா ஹரியானா. காட் அப்படிங்கிறது வந்து 1948. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பு 1995, ஆசிய வளர்ச்சி வங்கி அப்படிங்கிறது 1966, ஐபிஆர்டி வந்து 1945. அடுத்தது பாருங்கள், 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன அப்படின்னா 5. அடுத்தது பாருங்கள், 1955ஆம் ஆண்டு அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் பிஜே கேர். கீழ்வனவற்றில் சரியாக பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது 14 to 18, சுதந்திர உரிமை 19, மத சுதந்திர உரிமை 25, அரசியலமைப்பு பரிகார உரிமை 32. அடுத்தது பாருங்கள், பொது பணியாளர் அப்படிங்கிறவங்க 14. அடுத்து தேர்தல் வந்து 15, நெருக்கடி நிலை அவசர பிரகடனம் அப்படிங்கிறது இது. அடுத்தது தீர்ப்பாயங்கள் வந்து ஆன்சர் 2. அடுத்தது பாருங்கள், முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா ஜூனா கான். கிதாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா இபின் பட்டுடா. 1659 பீஜப்பூர் படைத்தளபதி அப்சல்கானை கொன்றவர் யாருன்னா சிவாஜி. வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் இமானுவேல் மன்னர். மாதுருபாகன் என்ற தமிழ் நாவலின் ஆசிரியர் வந்து யாருன்னா பெருமாள் முருகன். கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் விசிறி வடிவ டெல்டா. இந்தியாவில் 2வது முக்கிய உணவு பெயர் எதுனா கோதுமை. ஆயுஷ்மான் பாரத் அது வந்து என்னது அப்படின்னா அனைவருக்கும் உடல்நல பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம். இத்தாலியில் இது வந்து பார்த்திங்கன்னா இது கரண்ட் அஃபேர். இதில் வந்து முதல் இந்திய பெண் அப்படிங்கிறதுனால இதை பார்த்துட்டோம்னா என்னது அப்படின்னா பியூட்டி சன். அடுத்தது பாருங்கள், முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா எம்பி ஹனீஃபா.
இந்தியாவில் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா விஎஸ் ரமாதேவி. 8 மணி நேர கைகளால் ஓவியம் வரைதல், இது வந்து கரண்ட் ஃபேர். அடுத்து பாருங்கள், நிலம்பூரில் ஆகஸ்ட் 9 அன்று பதிவு செய்யப்பட்ட மழையின் அளவு எவ்வளோ அப்படின்னா 398 மில்லிமீட்டர். தற்போது ஒலி அமைப்பில் பயன்படுத்தப்படும் சத்தம் குறைப்பு சுற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா டால்ஃபி. அடுத்தது ஒக்கி என்ற புயல் வந்து கன்னியாகுமரியை தாக்கியது. இந்தியாவில் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னா 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 4 நீதித்துறை சாராத உடன் ஒரு உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் உடன் ஒரு தலைவர். அடுத்தது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் சுரக்கப்படும் ஹார்மோன் வந்து வாசோப்ரெசின், ஆக்சிடோசின். ஒரு வில்லையின் திறன் வந்து +5D அப்படின்னா அதனுடைய குவிய நீளம் வந்து பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்கள், உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது எது அப்படின்னா வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கை. சோயாபீனில் காணப்படும் பாலிஃபினாலிக் கூட்டுப்பொருள் எது அப்படின்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். தாவரத்தில் தொடு உணர்வால் நேரிடக்கூடிய அசைவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா திக்மோகிராஃபிக் அசைவு. இந்திய அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படும் அம்ருத் அப்படிங்கிற திட்டம் வந்து எதெல்லாம் வந்து சேராது அப்படின்னா சூரிய சக்தி மட்டும் சேராது. அப்போ அம்ருத்தில் எதெல்லாம் வருது அப்படின்னா நீர் விநியோகம், கழிவுநீர் மேலாண்மை, நகர போக்குவரத்து. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது 0.002 n. சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள சராசரி தொலைவு வந்து வானியல் அலகு. 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க அது வந்து முழு வர்க்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் பாருங்கள், 3250 அப்படின்னு தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து போட்டோம் அப்படின்னா 5 5s are 25, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். அப்போ 7 15 எடுத்துக்கோங்க. இது சைடில் வந்து 5 2s are 10 எடுத்துக்கோங்க. இப்போ 7ஆல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 749 அப்படிங்கிறது இருக்கும். ரிமைனிங் வந்து 1. அப்போ அந்த 1 மட்டும் இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 1 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 14 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோடைய கன அளவு கேட்டிருக்காங்க. இப்போது 1/3 பை இது ஃபஸ்ட்டு வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மரக்கூம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. into 22/7 into 7 is equals to 44. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோன்னா 44 வருது. ஓகே, அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 7 எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் நான் தெளிவாக சொல்கிறேன். circumference of the conical wooden piece is 44 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2 into 22/7 into r is equals to 44 எடுத்துக்கோங்க. அப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா r வந்து 7. இதை வச்சு கூம்பின் உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கூம்பின் கனவு 1/3 பை r² into h. இதில் போட்டோன்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், ஒரு பெருக்கு தொடர் எண்ணில் எக்ஸின் மதிப்பை வந்து கேட்டிருக்காங்க. இது இப்போ பார்த்தோன்னா இது வந்து பெருக்கு தொடர் அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து சமமாக இருக்கும். 2ஆம் உறுப்பு பை முதல் உறுப்பு இஸ் ஈக்குவல்ஸ் டு 2ஆம் உறுப்பு பை 3ஆம் உறுப்பு பை 2ஆம் உறுப்பு. இப்போ இது வந்து x² ஆகிடும். இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ x வந்து +r-1. அடுத்தது பாருங்கள், 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோலத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டாலும் சொல்லியிருக்காங்க. அப்போ திண்ம கோலம் அப்படின்னா 4/3 பை r³ is equals to 1/3 பை r² h. அப்போ இது கேன்சல். அப்போ வந்து ரிமைனிங் என்ன இருக்குது 49. அப்போ 36, ஹைட் வந்து 36. அடுத்தது பாருங்கள், 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம் கொடுத்துட்டாங்க.
இப்போ சமபக்க முக்கோணம்னா /3 போட்டோம்னா 60 தான் அதோட பக்க அளவு. √3/4 a², 60 × 60. அப்போ ஆன்சர் வந்து 1558.8. அப்போ பாருங்கள், ஒரு கடன் தொகை 2 ஆண்டுகளில் 8% ஆண்டு வட்டி விகிதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து தொகை தெரியலை, அந்த வட்டி விகிதம் தெரியுது. எவ்வளோவா? 40 ரூபாயா? 5 தடவை போடலாம். வேறு கட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியாதா? வேறு இதில் கீழே கட் பண்ணலாங்களா? 4 2 8, இங்கே வந்து 15 இருக்கும். மறுபடியும் கட் பண்ணோன்னா 25, மறுபடியும் 1 டைம் கட் பண்ணலாங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 625. அடுத்து பாருங்கள், இப்போ மீபோமா கேட்டிருக்காங்க. இதுக்கு மீபோமா எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இதுக்கு பாருங்கள் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த x³ - 27 அப்படிங்கிறது x³ - 3³ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா x + x + 9 அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா x - 3 இதில் 2 டைம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா x + 3 × x - 3 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதில் எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x - 3 த ஹோல் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு x + 3 எக்ஸ்ட்ராவாக இருக்கா, அது வரும். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த வேல்யூ வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்தது பாருங்கள், இதோடைய காரணி கேட்டிருக்காங்க. இது வந்து காரணிப்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து x² த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாங்களா? அப்போது x² + y + z, x² - y - zன்னு வரும். அடுத்தது பாருங்கள், இந்த அதே வரிசைகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2/5 = 5/20ன்னு எடுத்துக்கணுமா? இப்போ இதை அப்படியே கட் பண்ணலாம். இப்போ வந்து ஆன்சர் என்னென்னா 8. அடுத்து பாருங்கள், இதனுடைய வேல்யூவை கேட்டிருக்காங்க. 2/x = y/4 = 8/16ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4, y-ஓட வேல்யூ 2. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 3, இங்கே வந்து 2 இருக்கும். இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா 8, 8 3s are 24. அப்போ 24 2. அடுத்தது பாருங்கள், ஏபிசி என்ற 3 நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விளக்கிய யாவும் ஆளாவிய நிகழ்ச்சிகள். விளக்கிய அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? A ∩ B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூன்றுமே ஒன்றையொன்று விளக்கும் அப்படின்னா மூன்றுக்குமே வந்து இந்த பொதுவான உறுப்பு அப்படிங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 0. அடுத்தது பாருங்கள், இந்த தொடரின் அடுத்த உறுப்பை வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 1³ + 2³ = 9. அப்புறம் 2³ + 3³ போட்டிங்கன்னா அடுத்தது வரும். அப்படி போட்டு வந்தீங்கன்னா 4³ + 5³ தான் என்னது 189 ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ட்ரெயினோட இது வந்து 100 மீட்டராக அதை வந்து டீங்கிற டைமில் கடக்குதுன்னு எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ வேகத்தில் கடக்குதுன்னா 30 km/h கொடுத்துருக்காங்க. அதனால் 1000/3600 டிவைட் பண்ணிடுவோம். அப்போது இதை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? சரி, இது வந்து 12 இல்லை 3 இல்லை 12 நொடி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் ஈவே ராமசாமி. இந்தியன் சிவில் சர்வீஸ் பொதுப் போட்டியில் வெற்றி பெற்று ஆனால் சவாரி செய்யும் தேர்வில் வந்து தோல்வியடைந்தவர் யாருன்னா அரவிந்த கோஷ். 60 லிட்டர் கலவையில் அமிலம் இருக்கான், ஆசிடும் வாட்டரும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ரேஷியோவில் இருக்குது? 2:1. மொத்தமாக 60 லிட்டர். அப்போது மொத்தமாக இங்கே 40 லிட்டர், இங்கே ஒரு 20 லிட்டர்னு இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா 1:2ன்னு மாறுதான். அப்போ இது கூட எவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா? இங்கே வந்து இந்த இந்த 1 தான் வந்து, அதாவது ஆசிட் வந்து நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. அப்போ 1x தான் வந்து 40 அப்படின்னா 2x எவ்வளோவா இருக்கும்? 80 இருக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு? 20 இருந்துச்சு. அப்போ அது போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 60 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், மாநிலங்களுக்கிடையான மன்றம் வந்து 1990. மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா ஆளுநர். இந்திய அணுசக்தி கழகம் 1948. பொதுத்துறை வங்கிகளில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மன் குழு. பணக்கொள்கை அப்படிங்கிறது ஆர்பிஐ, காப்பீடு அப்படிங்கிறது வந்து IRDA, நிதி கொள்கை அப்படிங்கிறது வந்து மத்திய அரசாங்கம், பங்குச்சந்தை வந்து செபி. அடுத்தது உலக வங்கியின் உலக வளர்ச்சி அறிக்கையின் அடிப்படையில் எதன் அடிப்படையில் அப்படின்னா GNI, மொத்த தேசிய வருமானம். அடுத்தது பாருங்கள், இது வந்து எது கூட்டாட்சி இயல்பு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அகில இந்திய பயணிகள் IAS, அப்புறம் வந்து ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது, அப்புறம் வந்து ஒன்றிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளின் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிக்கிறது. எது மட்டும்? நிதி உறவுகள் மட்டும். நெருக்கடி நிலையின் போது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1951. அன்னை தெரசா வந்து பத்ம விபூஷன் மட்டும் வாங்கலை, மற்றதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சிந்து நாகரிகம் அப்படிங்கிறது மாற்றிமர் வீலருடைய நூல். தேரமானா மற்றும் மிகிரகுலா என்பவர்கள் வந்து ஹீன ஆட்சியாளர்கள். கடல் நீரோட ஓர்பியம் வந்து 20லேருந்து 30 டிகிரி இதில் இருக்கும். மஞ்சள் நிறமுடையது லிமோனைட். கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் எந்த பிரதேசத்தில் அதிக அளவில் காடுகள் வந்து இருக்குன்னா தீபகற்ப பீடபூமி. கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் 2695 மீட்டர். உணவு பாதுகாப்பு திட்டத்தில் உட்கருவாக இருப்பது பொது விநியோக முறை. இந்திய அரசாங்கம் 2022ற்குள் எந்த வருமானத்தை வந்து இரண்டு மடங்காக வேண்டும் அப்படின்னா விவசாயிகளின் வருமானம். அது கரண்ட் அஃபேர். அடுத்தது பாருங்கள், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில், அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். அடுத்தது பாலைவனத்தின் நகை அப்படின்னு அழைக்கப்படுவது கிவா. அடுத்தது கேரளாவில் எந்த மாதம் வந்து கருப்பு மாதம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மஞ்சள் மொத்த கொள்முதல் சந்தை உள்ள இடம் வந்து ஈரோடு. பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் வந்து ஆந்த்ராக்ஸ் மனிதன்லேயும் ஏற்படுது, கால்நடைகள்லேயும் ஏற்படுத்துது. எம்ஜிஆருடைய கூற்றுகள்னு பார்த்தோன்னா +2 முறை இவர் தான். பாரதியார் பல்கலைக்கழகம் இவருடைய காலத்தில் தான். இவர் வந்து 3 முறை 11 வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. 1989ஆம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். ஓகே, இதில் வந்து ராஜராஜன் விருதை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த விருது முதல்ல பெற்ற நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பாண்டி சிங்கம். மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் வந்து காப்பர். BGA ரைசோபியம் அப்படிங்கிறது வந்து நைட்ரஜன் நிலை நிறுத்துதல். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணுது? அமோனியாவாக்கல். சூடோமோனாஸ் பாக்டீரியா வந்து டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரோபாக்டர் வந்து நைட்ரிஃபிகேஷன். கூலும் விதியில் n சமம் F = K Q1 Q2 R/n அப்படின்னா என்னோட வேல்யூ -2. தனி ஊசலின் அலைவு நேரம் சார்ந்திருப்பது ஊசலின் நீளத்தை. நிறப்பிறழ்ச்சி நீக்கிய வில்லைகள் கொடுக்கும் பிம்பம் எது அப்படின்னா தெளிவான பிம்பம். கீழே உள்ள தனிமங்களில் மிக அதிகமான அந்த கோலன் ரேடியஸ் இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லித்தியம். Na2Cr2O7 இல் குரோமியம் Cr ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னா +6. ஸ்ட்ரெப்டோமைசின் டேஷுக்கு எதிராக செயல்படுவது ஆகும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. தேங்க்யூ.